கைஸ், ஸோ பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். பேட்ரி காலி ஆகிடுச்சு. அப்படி நானும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு பேட்ரி மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து 30 கிலோமீட்ரு. ஸோ மேல்மலையனூர் 30 கிலோமீட்டர் இருக்குது. சீக்கிரமாகவே போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தோன்னா 1 மணி ஆகுது. ஸோ இந்த பக்கம் வர பஸ்ஸு எல்லாமே வராது. சொன்னேன் இல்லைங்களா, மேல்மலையனூருக்கு பஸ்ஸுன்றது கொஞ்சம் ரேரு தான். இந்த ஏதோ ஒரு ஊர் வருங்க, செஞ்சிக்கு அந்த வழியாக தான் போவாங்க, திருவண்ணாமலை செஞ்சி. ஸோ அந்த ரூட்டில் போகிற பஸ்ஸுங்க வந்தால் தான். இந்த பஸ் அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன், முன்னாடி போகிற பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சேத்துப்பட்டு, நரிப்பள்ளி, திருவண்ணாமலை. ஸோ எவ்வளோ ரஷ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அமாவாசை முடிஞ்சிருச்சு. நான் நேற்று நைட்டே வரலான்னு பிளான் பண்ணேன். பட் நைட் என்னால் முடியல. நைட்டு வந்தோன்னா இங்கே யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய தெஃப்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாம் வர்றது வந்து என்னென்னா பைக்கில் வருவேன், அது இல்லாமல் கேமராவில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரொம்ப ரிஸ்கியான வேலை தான் அது. கோயில்கிட்ட ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு கோயில் அப்படின்றது கடவுளுக்காக வராங்க. அந்த இடத்துல தெஃப்ட்லாம் போகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க கோயில் இடத்துல. அதுக்காக தான் நான் மார்னிங் கிளம்புனேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும் அமாவாசை இருக்குதுன்னு சொன்னாங்க, போட்டிருந்துச்சி கேலண்டரில். ஸோ அமாவாசை இன்றைக்கி செலுத்திடலாம் காணிக்க அப்படின்னு பார்த்தேன். பட் முடியல. ஸோ இன்றைக்கி செலுத்திடுவேன். ஏன்னா இது 1 இயர்லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 1 இயர் நான் வரலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்தேன். ஒரு 4-5 தடவை வந்திருப்பேன். பட் என்னால் செலுத்த முடியலை. பட் இன்றைக்கி வந்து அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை நம்ம கொடுத்துருவோம். நான் லாஸ்ட் டைம் வர்றப்போ இதெல்லாம் ரொம்ப மழையே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை இந்த ஏரியில். இந்த ஏரி மட்டும் இல்லை, திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற எந்த ஏரியிலையும் தண்ணியே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, பாருங்கள் எல்லா ஏரியிலையும் தண்ணி இருக்குது. அந்த மழை பெய்கிற காலத்தில் வந்தோன்னா ரோட்லலாம் தண்ணி நிற்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஏரியெல்லாம். சாமி. ஸோ நான் மேப் எதுவும் போட்டுக்கல. இனி எவ்வளோ தூரம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய கெஸ்ஸு வந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ரோடு பரவாயில்லைங்க. அங்கே ஒரு இடத்துல பிரியும், மலையனூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் ரோடு வந்து பிரியும். அந்த ரோடு தாங்க ரொம்ப சின்ன ரோடு, ரொம்ப நிறைய கட்டிங்ஸ் வரும். அந்த ரோட்டில் தான் பார்த்து போகணும்.
கேமராவில் தெரியல என்னன்னு தெரியல, ஃபுல்லாக தண்ணி நிற்கும். வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இந்த இப்போ எப்படின்னா கிளைமேட்டும் நல்லா இருக்கும், ஜில்லுன்னு இருக்குது. வெயில் அடித்தா கூட பட் ஜில்லு நல்லா இருக்குது. பட் வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த மே மாதம் வந்துட்டு பட்டை கலப்போம். எப்படி சொல்கிறதுனா, ஷர்ட்டு போட்டே வண்டி ஓட்ட முடியும், டிஷர்ட் போட்டே வண்டி ஓட்ட முடியாது. அதில் வந்து இன்றைக்கி ஷர்ட்டு ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன். இந்த வெயில் காலத்தில் இடத்துலலாம் ஜாக்கெட்லாம் சான்ஸே இல்லை. சேம் சென்னை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நெல் விளையிறாங்க இந்த வெயில் காலத்தில். இல்லை இந்த இடத்துல வெளிச்செல்லாம் எதுவுமே கிடையாது. தூக்கமாக வருதுங்க. ஏன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்ல கொஞ்ச நேரம், தூக்க மாட்டுது. பட் பேசிகிட்டே இருந்தேன்னா தூக்கம் வராது. செக் போஸ்ட்டு நிப்பாட்டுவாங்களா? இல்லை, யாருமே இல்லை. இந்த ஆர்மி பர்சனை வந்து இவர் ஏன் என்னன்னு தெரியல எனக்கும். கிருஷ்ணன் அவர்கள் திருப்பி விழா பாருங்க. இந்த இதில் எல்லாம் பக்கம் எல்லாம் பார்க்க தண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது ஒரே ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நெல் தான். இப்போ தான் நான் பார்க்குறேன், நிறைய வந்து நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்க ஏரி. எல்லா ஏரியிலும் தண்ணி இருக்குது பாருங்க, தண்ணி போகுது. ஆனால் வெயில் காலத்தில் இப்போ எப்படி தண்ணி அதிகமாக தென்படுதோ அது மாதிரி காஞ்சி போன நிலம் தான் அந்த பார்க்க முடியும். ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாது ஏரியிலலாம். பசிக்குதுங்க, எங்கேயாவது சாப்பிட்ணும். ஏன்னா காலையில் வீட்டில் சாப்பிட்டது தான், ரசமும் சாதமும் சாப்பிட்டு வந்தேன். பட் பசிக்குது இப்போது. எங்கேயாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுவோம். சேலம், காஞ்சிபுரம் டு சேலம். இந்த சைடு என்னென்னா நிறைய நான்வெஜ் தான், வெஜ்ஜு கிடைக்க ரொம்ப ரேரு. திருவண்ணாமலையில் மட்டும்தான் வெஜ்ஜு கிடைக்கும். ஸோ இந்த ரோட்டெல்லாம் வெஜ்ஜுன்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஹைவேஸில் போனால் வெஜ்ஜு கிடைக்கும். பட் இது மாதிரி பைபாஸில் எல்லாம் வெஜ்ஜுன்றது நோ சான்ஸ். சேத்துப்பட்டு, வந்தவாசி, செஞ்சிக்கோட்டை. எனக்கு இந்த ரூட்டு தாங்க ரொம்ப நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். நம்ம லெஃப்ட்டு நான் ரைட் எடுத்துருவேன் சில டைம். ஸ்ட்ரைட்டாக போன வேலூர்,
ஆரணி சென்னை போகும். நம்ம லெஃப்டில் ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணி மறுபடியும் லெஃப்டில் கட் பண்ணணும். பாருங்கள், போர்டே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் இந்த போர்டு தெரியவே தெரியாது சுத்தமாக. இப்போ பரவாயில்ல, கடையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ போர்டு கொஞ்சம் தெரியுது. ஸோ இந்த ரோடு தாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன ரோடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும். இங்கேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சின்னு தான் நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. ஸோ என்ன ரஷ் இருக்க போகுதோ தெரியல எனக்கும். ஆனால் காலையிலேருந்து பார்க்குறேங்க, ஒரு பஸ்ஸும் போகல, ஒரு ட்ராவல்ஸ் போகல. கிளம்பிட்டாங்களா காலையிலேயே? என்னன்னு தெரியல எனக்கும். இல்லை திருவண்ணாமலையில் எல்லோரும் ஸ்டே பண்ணியிருக்காங்களா? இங்கே ஒரு கோயில் இருக்குங்க மலை மேலே. ஆமாம், நான் அந்த சைடு வந்து வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். மலை மேலே ஒரு கோயில் இருக்கும். மலைன்னு அவ்வளோ பெரிய மலைலாம் கிடையாது, ஒரு சின்ன பாறை தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கட்டிங் வரும் இந்த இடத்துல. இந்த ரூட்டில் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க, புதுசாக வரவங்க. ஸோ நிறைய தடவை வந்திருக்கீங்க, நான் வந்து நிறைய தடவை வந்திருக்கேன். ஸோ எனக்கு இஷ்யூ கிடையாது, நான் வந்து அசால்ட்டாக ஓட்டுவேன் வண்டி. ஏன்னா ரூட்டு தெரியும். இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் ரூம்ஸே கிடைக்கல, சரி ரூம்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பேசாமல் நைட்டே வந்திருக்கலாம். ஆனால் என்னென்ன ரூம் எப்படின்னா, நேற்று நைட்டே வந்திருந்தேன்னா அமாவாசை அன்றைக்கி காணிக்கை செலுத்தியிருக்கலாம். பாருங்கள், எல்லா ஏரியும் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. ஆமாம், அங்கே மேலுமலைன்னு ஒரு கோயிலுக்கிட்ட ஒரு பெரிய ஏரி இருக்கும், டேம் மாதிரி இருக்கும். அது எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரில, அவங்க பார்க்கலாம். இருங்க, நம்ம போய் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். ரொம்ப பெரிய டேம். அது டேம் கட்டல, சும்மா கட்ட மாதிரி தான் எங்கள் ஊரில் போட்டு வச்சுருப்பாங்க, அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். டேமுலாம் இல்லை, அது டேம்லாம் கட்டல, ஒரு ஏரி மாதிரி தான் அதுவும். நான் அடுத்தது வந்து அடுத்த மாதம் ஜனவரி, அடுத்த மாதம் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா கை வலிக்குது. ஸோ எங்கேயும் போக மாட்டேன். பாருங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிதுங்க, ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. தண்ணிக்குள்ளேயே வீடு கட்டியிருக்காங்க. என்னங்க இங்கே வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு வேர்க்கடலை இல்லை கடலக்கான்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் விளைவாங்க. பாருங்கள், ரோட்டில் பார்க்கலாம் நீங்கள். எங்கள் ஊரில் என்னென்னா 6 மந்த் விவசாயம் நடக்கும், 6 மந்த் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ மழை பெஞ்சாலும் கடலக்காவை போட்டு விட்டுருவாங்க, அது பாட்டுக்கு வெளியும். எனக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோவா தெரியாது. அது என்னென்னா, அது எப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு புரியாது, அவ்வளோவா புரியாது. இந்த செய்வினை, அதுக்கப்புறம் திருஷ்டி, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த பிறக்காதவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது.
அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியாது, பட் ஆனால் நானும் நம்புகிறேன், நம்பிக்கையோடு தான் போகிறேன். ஸோ இப்போ தான் எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன் நானும். ரஷ் எப்படி இருக்குன்னு தெரியலங்க எனக்கும். நான் வந்து அமாவாசையெல்லாம் வரமாட்டேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு அமாவாசை வந்தது. அமாவாசை அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அமாவாசை கழிஞ்சு மறுநாள் வரேன். பார்க்கலாம் எப்படி ரஷ் இருக்குன்னு. இருக்குது, பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. பட் ஆனால் கட்டிங்ஸ் நிறைய வரும். பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போகும். ஏன்னா அங்கே என்னோடய எபிசோடு வந்து அப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ நான் பார்த்து உஷாராகவே போகிறேன். மலை 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்துட்டேன். கோயிலுக்கு இருக்கிற ஏரி தண்ணி எங்கே இறங்குதுன்னு தெரியலங்க. இல்லை, அங்கே ஒரு பிரிட்ஜு பார்த்தோம். அந்த பிரிட்ஜோட தண்ணி தான் அங்கேருந்து வருதா என்னன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. இந்த பக்கம் என்னென்னா வெயில் காலத்தில் நல்லா வெளுத்தெடுக்கும், மழை காலத்துலையும் நல்லா வெளுத்தெடுக்கும் மழை. பாவங்க, ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கெல்லாம். இதுக்கு நம்ம எப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பெட்ரு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ன்றதை விட கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஊர் ஓகே தான். இந்த டெகினிகோட்டா, அஞ்சட்டி இதெல்லாம் ரொம்ப பெட்டர் தான் எங்கள் ஊர் சைட்லாம். பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி. நான் சொன்னேன் இல்லைங்களா, கேமராவில் தெரியாது, பாடுறேன் உங்களுக்கு. தண்ணி வந்து நிறையா இருக்குதுங்க.